சித்தானந்த சுவாமிகள் பாண்டிச்சேரியிலே வாழ்ந்த காலம். நிறைய சித்து விளையாடல்கள் செய்தவர். முத்துக்குமாரசாமி பிள்ளையினால் அழைத்து கொண்டு வரப்பட்டவர். அவர் மனைவி அன்னம்மாளின் வயிற்று வலியை தீர்த்தவர். அந்த சுவாமி ஒரு நாள் அந்த தோட்டத்துக்கு வருகிறார். அந்த தோட்டம் நம்ம முத்துக்குமாரசாமி பிள்ளைக்கு சொந்தமான தோட்டம். இந்த தோட்டத்தை பார்த்து தான் முன்னால் ஒரு நாள் சொல்லியிருக்கிறார், இது இங்கே தான் இருக்க போகிறது அப்படின்னு. அப்போ முத்துக்குமாரசாமி பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை. இப்போ அந்த தோட்டத்துக்கு சாமி வர்றார். வந்து எல்லாரையும் பார்க்குறார். பார்த்துட்டு சீக்கிரமாக இங்கே வந்துடுவேன். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சாப்பில் இருக்குது. சீக்கிரமாக இங்கே வந்துடுவேன்னா சாமி உடம்பை தள்ள போகிறார். எல்லாரும் சொன்னாங்க, சாமி இங்கே மரத்தில் ஒரு முனி இருக்குது, அதனால மக்கள் வரமாட்டாங்க, பொல்லாத முனி, நீங்கள் இங்கே வர்றேங்கிறீங்களே. சாமி ஒன்றும் சொல்லலை. அந்த மரத்தை உத்து பார்த்தார். ஒரு 5 நிமிஷம் பார்க்குறார். திடீர்னு ஒரு மரக்கிளை முறிஞ்சு விழுந்தது. முனி போய்விட்டது, இனிமே கவலை கிடையாது, இனிமேல் பயப்பட வேண்டாம். சித்தானந்த சுவாமி வாழ்க்கையில் நிறைய செய்திகள். 1837 மே மாதம் 28ஆம் தேதி 1837. பாரதியார் பிறந்தது 1882. அது கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால் இவர் சமாதியாகிறார். சித்தானந்த சுவாமி 1837 மே மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாலேயே சுவாமி மௌனமாயிட்டார். பேச்சையெல்லாம் குறைச்சி விட்டார். மௌனம் என்பது ஞான வரம்பு. என்ன சொன்னார்? ஏவிளம்பி வருஷம் வைகாசி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எல்லாருக்கும் சொல்லு. என்ன கல்யாணம் ஆக போகுது சாமிக்கு? சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் சொல்லு. முத்துக்குமாரசாமி பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டார். பிள்ளை எல்லாருக்கும் சொல்ல அன்னைக்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்னைக்கு தேதி? 28/5/1837. இவரை உட்கார வச்சாச்சு. சாமி அப்படியே அடங்கிட்டார். அடங்கின உடனே அபிஷேகமெல்லாம் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடித்து அவரை தூக்கிட்டு போய் அவர் சொன்ன இடத்துல தோட்டத்தில் சமாதி வைக்கணும். அப்படி தூக்கினாங்கள்ல, திடீர்னு சாமி எந்திரிச்சார். கோடி சூரிய பிரகாசமாக எந்திரிச்சார். நீங்கள் பண்ணின அபிஷேகமெல்லாம் சரியில்லை, நான் சொன்ன மாதிரி திரும்ப இன்னென்ன பொருள்களினாலே அபிஷேகம் பண்ணும், இந்த உடம்புக்கு இன்னென்ன பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணு, சமாதியை இப்படி வை அப்படின்னு இறந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து எல்லாத்தையும் சொல்கிறார். சொன்னபடிக்கு செய்தார்கள். அப்படியே சாமியை எடுத்து கொண்டு போனார்கள், கொண்டே வைத்தார்கள். ஆராதனையெல்லாம் முறையாக செய்தார்கள். சாமியை உள்ளே கொண்டே வச்சாங்க. அந்த இடம்தான் இன்னைக்கு சித்தானந்த சுவாமி கோயில். இப்போ எல்லாரும் அதை சித்தாந்த சாமி கோயில் என்று அழைக்கிறார்கள். அந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை அந்த காலத்திலே ஒரு காணி 30 குழி அதுக்கு எழுதி வச்சார். பெரிய மடம், சிறிய கோயில், கிணறு எல்லாம் அமைத்தார்கள். சமாதிக்கு தெற்கிலே ஒரு குளம் வெட்டினார்கள். சித்தானந்த சுவாமி கோயில் இன்றைக்கும் மிக சிறப்பாக அங்கே இருக்கிறது. கொஞ்ச காலம் ஆச்சு, முத்துக்குமாரசாமி பிள்ளை மறைந்தார். அவரையும் அங்கேயே அடக்கம் செய்தார்கள். அந்த இடத்திலே சுந்தர விநாயகர் கோயில் கட்டினார்கள். அதுக்கப்புறம் சாமி சொன்ன மாதிரி அவர் மனைவி அன்னம்மாள், அவளுடைய சமாதியும் அங்கே வந்தது. தோட்டத்தில் அவளை அடக்கம் செய்தார்கள். மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சந்நிதி கட்டப்பட்டது. ஒரு முறை திருடர்கள் வந்தார்கள். சித்தானந்த சாமி கோயிலில் ஒரு காவக்காரன். அன்னைக்கு என்னமோ தெரியல, இந்த காவல்காரன் ராத்திரி 10 மணி ஆட்டத்துக்கு திரைப்படம் பார்க்க போயிட்டான். 2 மணிக்கு வந்துடலாம் இல்லைன்னு. திருடர்கள் வந்தார்கள். உண்டியலுக்கு பக்கத்தில் போனார்கள். உண்டியலை உடைக்கப் போகிறார்கள். திடீர்னு காவக்காரன் எதிர்த்தாப்பில் வந்துட்டான். கூட 5-6 பேர் வர்றாங்க. எல்லா திருடனும் ஓடி போயிட்டான். அந்த பக்கத்தில் கலைவரம் ஆகி போச்சு. யார் என்னன்னு பார்த்தா காவல்காரன் சினிமா விட்டு அப்போத்தான் வரேன். எல்லாரும் சொன்னாங்க, அப்போவே இங்கே நின்னியே. நான் இங்கே நின்னேன், நான் சினிமாவுக்கு போயிட்டு இப்போ தான் வரேன்னா.
எல்லாரும் சொன்னார்கள், சாமி காவல்காரன் வடிவத்தில் வந்து காப்பாற்றினார். சித்தர்கள் சமாதி ஆண்டுதோறும் வைகாசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு குரு பூஜை நடக்கிறது. இந்த கோயிலுக்கு மகாகவி பாரதியார் வந்தார், வழிபாடு செய்தார். சித்தானந்த சுவாமியை சித்தாந்த சாமியாக்கி பாடினார். அவர் காலத்து சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவர் சித்தானந்த சுவாமி என்ற சித்தாந்த சுவாமி. இப்போ இன்னொரு ஞானியை நாம் பார்க்க போகிறோம். இவருக்கு அப்புறம் வாழ்ந்த ஞானி. இவங்கெல்லாம் பாண்டிச்சேரியில் வாழ்ந்தவர்கள். மதுரையிலையும் பாண்டிச்சேரியிலையும் அத்தனை சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். புதுச்சேரியை சுற்றி 30க்கு மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சதுரகிரி மலையிலே சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள். திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே பர்வதமலையிலே இன்றைக்கும் வாழ்கிறார்கள். பழனிக்கு சித்தன் வாழ்வுன்னு பேர். அத்தகைய சித்தர்கள் நிறைய பேர் நமக்கு தெரியாமல் போகிறார்கள். திருவண்ணாமலைக்கு போனால் கிரிவலம் பண்ணுற பொழுது கையை காலை வீசி நடக்கக்கூடாதான், மெதுவாக நடக்கணுமா. ஏன்னு கேட்டேன். சித்தர்கள் நம்மளை ஒட்டி போவாங்க, அவங்க மேலே நம்ம கை கால் அதிக வேகத்தில் படக்கூடாது, அதுக்காகத்தான் அப்படி சொல்கிறேங்கிறாங்க. நமக்கு தெரிய மாட்டார்கள், ஆனால் நமக்கு காவலாயிருப்பார்கள். மதுரையிலே மீனாட்சி அம்மன் சன்னிதானத்தில் 16 சித்தர்கள் சமாதி இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரியவர் ரொம்ப நாளைக்கு முன்னாலே எனக்கு சொன்னார். சில இடங்களை கூட குறிப்பிட்டு காட்டினான். இங்கெங்கையெல்லாம் சித்தர்கள் சமாதி இருக்கிறது. அந்த இடத்துல போய் நின்னாலே நமக்கு உடம்புல ஒரு பேர் அதிர்ச்சி உணர்வு, ஆங்கிலத்தில் வைப்ரேஷன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த எண்ண அலைகள், அந்த அதிர்வு நமக்கு உண்டாகிறது. சித்தர்கள் அப்படி வாழக்கூடியவர்கள். பாண்டிச்சேரியில் இன்னொரு சித்தர் கோவிந்த ஞானின்னு பேர். இந்த கோவிந்த ஞானி கிட்டத்தட்ட 1918 வரைக்கும் பாண்டிச்சேரியில் வாழ்ந்தவர். பாரதி 66ன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் பாரதியார். அந்த நூலிலே இவரை பற்றி பாரதி பாடுகிறார். பாரதி பாடலைன்னா இந்த சித்தரை பற்றி நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அப்படி தெரியாமல் போன சித்தர்கள் எத்தனை கோடி பேரோ நமக்கு தெரியவில்லை. என்ன வேடிக்கை தெரியுமா? ஒரு நாள் குளக்கரையில் பாரதியார் உட்கார்ந்திருக்கார். இந்த சித்தர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். இந்த சித்தருக்கு என்ன பேர் சொன்னேன்? கோவிந்த ஞானி. பக்கத்தில் உட்கார்ந்தார். அப்படியே பாரதியாரை பார்த்துக்கிட்டே இருக்கார். பாரதியார் முகம் சிந்தனையாக இருக்குது. சித்தர் கேட்குறார், என்ன இன்னைக்கு ரொம்ப சிந்தனை வயப்பட்டு இருக்கிறீர்கள்? எங்கள் அப்பாவை நினைச்சேன். பாரதியாருடைய அப்பா சின்னசாமி ஐயர் எந்த காலத்திலேயோ காலமாயிட்டார். அவங்க அம்மா பேர் லக்ஷ்மி அம்மாள், அவர் பேர் சின்னசாமி ஐயர். அப்பா காலமாயிட்டார். இப்போ எங்கள் அப்பா நினைப்பு எனக்கு வருது. என்ன, பாரதியாருக்கு அப்போ ஒரு 35-36 வயசு இருக்கும், அவ்வளவுதான். எங்கள் அப்பா நினைப்பு எனக்கு வருது. கோவிந்த ஞானி இப்படி பார்த்தார். அப்பா நினப்பு வருதா? உங்கள் அப்பா முகம் ஞாபகம் இருக்கா? ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு இறந்து. அப்படியா? இப்போ பார்த்தா கண்டுபிடிப்பிச்சிட்டியா? ஆச்சரியமாக இருக்கு. இப்போ பார்த்தா கண்டுபிடிப்பியா? என்ன சொல்கிறீங்க? அந்தா பார். ஒரு கல்லை தூக்கி குளத்தில் போட்டார். குளத்தில் அலைகள் வந்தன. இந்த அலையில் பார், அவங்க அப்பா முகம் அப்படியே தெரியுது. பாரதியார் அதிர்ந்து போனார். அப்படியே எங்கள் அப்பா முகம் தெரியுதே. கொஞ்ச நேரம் பார்த்தார், திரும்பினார், அவ்வளவுதான், மறைஞ்சிருச்சு. கோவிந்த ஞானி ஒரு சித்தர். இப்போ பாரதியார் அடுத்தாப்பில் ஒன்று கேட்டார், எங்கள் அம்மாவை காட்ட முடியுமா? எப்போவுமே எல்லாருக்கும் தாயிட்ட அதிக பாசம் இருக்கும். என்ன, அது குடியிருந்த கோயில், 10 மாதம் வயிற்றில் வச்சிருந்தவன். அவளுக்கு கருணை அவளுடைய கருணைக்கு நம்ம எந்த பரிகாரமும் பண்ண முடியாது, எந்த பதிலும் பண்ண முடியாது. நம்முடைய ஒருவேளை மலத்தை எடுத்தது கூட பதிலுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் அம்மாவை காட்ட முடியுமா? இங்கே பார், என்னை பார் சொன்னது கோவிந்த ஞானி. கோவிந்த ஞானியை பாரதியார் பார்க்கிறார். அப்படியே அவங்க அம்மா லக்ஷ்மி அம்மா மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் பார்த்தார், கும்பிட்டார். இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? பிரமாதி வருஷம் ஆடி மாதம் 1939 கலைமகளில் இந்த செய்தியை பாரதியார் வெளியிட்டு இருக்கிறார்.
இல்லைன்னா நமக்கு தெரியாது. பாட்டாக எழுதியிருக்கார் இந்த காட்சியை. பொன்னடியால் என் மனையை புனிதமாக்க போந்தான் இம்முனி. இந்த கோவிந்த ஞானிங்கிற முனி அவன் பொற்பாதத்தினாலே என் வீட்டை புனிதமாக்க வந்தான். அவர் எப்போ வந்தாலும் இவர் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குமா. அதனால கோவிந்த ஞானி மேலே அவ்வளவு பாசம். பொன்னடியால் என் மனையை புனிதமாக்க போந்தான் இம்முனி ஒரு நாள் இறந்த எந்தை தன் உருவம் காட்டிவிட்டான். எங்க அப்பாவை காட்டினான். பின்னே என்னை தரணிமிசை பெற்றவளின் வடிவம் உற்றான். எங்க அம்மா வடிவத்திலே அவன் காட்சி கொடுத்தான். அன்னவன் மாயோகி என்றும் பரம ஞானத்து அனுபூதி உடையன் என்றும் அறிந்து கொண்டேன். மன்னவனை குருவென நான் சரணடைந்தேன். மரண பயம் நீங்கினேன், வலிமை பெற்றேன். அவனை கும்பிட்டதுனாலே எனக்கு மரண பயம் வரவில்லை. நான் யமனை பார்த்து பாடத் தொடங்கினேன். காலா, உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். எந்தன் காலருகே வாடா, சற்றே எட்டி மிதிக்கிறேன். நம்ம பாட முடியுமா? யமனே வாடா என் பக்கம், 2 மிதி மிதிக்கிறேன். பாரதியார் பாடுறார். காலா, உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். எந்தன் காலருகே வாடா, சற்றே எட்டி மிதிக்கிறேன். வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன். நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தமை எண்ணி துதிக்கிறேன். அந்த ஞானி தான் இந்த கோவிந்த ஞானி. நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தமை எண்ணி துதிக்கிறேன். அதனாலே காலா, உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். பாரதிக்கு மரண பயம் தீர்த்தவர் கோவிந்த ஞானி. அதில் ஒரு செய்தி சொல்லணும். முதல்ல இந்த கோவிந்த ஞானிக்கும் பாரதிக்கும் அவ்வளவு ஒத்துவல்ல. பாரதியாருக்கு இந்த கோவிந்த ஞானி மேலே ஏகப்பட்ட கோபம். அது ஒரு பெரிய கதை. இந்த கோவிந்த ஞானி குவளைக்கண்ணன்னு ஒருத்தரை பார்த்தார். குவளைக்கண்ணன்னா யாருங்கிறீங்க? கிருஷ்ணமாச்சாரின்னு பேர், பாரதியாருடைய நண்பர். அந்த கிருஷ்ணமாச்சாரிங்கிற பேரை பாரதியார் குவளைக்கண்ணன்னு வச்சிருந்தார். இந்த குவளைக்கண்ணனை இந்த கோவிந்த ஞானி ஒரு சமயம் பார்த்தார். பார்த்துட்டு, பாரதி ஒரு சக்தி வெறி பிடித்த காளிதாசர் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாரதி ஒரு சக்தி வெறி பிடித்த காளிதாசர். நான் அவரை பார்க்கணும், எப்போ பார்க்கலாம் அப்படின்னு இந்த கோவிந்த ஞானிங்கிற சித்தர் குவளைக்கண்ணன் கிட்ட கேட்டிருக்கார். குவளைக்கண்ணன் என்ன சொல்லியிருக்கார்? அவர் இன்னிடத்துக்கு வருவார், அந்த குளத்தங்கரையில் உட்காருவார். தெரிஞ்சுக்கிட்டார். மறுநாள் பாரதியார் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கார். நம்ம கோவிந்த ஞானி அங்கிருந்து ஓடி வந்தார். பாரதியார் காலில் விழுந்தார். காலில் விழுந்து, பராசக்தியினுடைய பக்தர் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறார். பாரதியார் காலை தூக்கிக்கிட்டார். ஏன் தெரியுமா? கோவிந்த ஞானிக்கு 2 காலு யானைக்காலு. இந்த யானைக்காலை பார்த்தா பாரதியாருக்கு அவ்வளவு பிடிக்காது. இந்த கோவிந்த ஞானிங்கிற சித்தருக்கு 2 காலும் வீங்கி போயிருக்கா, பாரதிக்கு பிடிக்கல, விலகிக்கிட்டார். யாரு சொன்னா உனக்கு என்ன பற்றி? குவளைக்கண்ணன் சொன்னார். நாளைக்கு பார்த்துக்கிறேன் அந்த ஆளை. மறுநாள் குவளைக்கண்ணன் வந்த உடனே பாரதியார் கடுமையாக திட்டிவிட்டார். நீ கண்டவனுக்கெல்லாம் என் பேரை சொல்லி வைக்கிறியா? அவன் யானைக்கால்காரன், என் காலில் வந்து விழுறான், இனிமே செய்யாத. கொந்தளிக்கிறார் பாரதியார். கோவிந்த ஞானிக்கு யானைக்கால். ஆனால் குவளைக்கண்ணன் சொன்னார், அவர் ரொம்ப பெரியவர். என்ன பெரியவர்? உடம்பை ஒழுங்கா வச்சுக்க தெரியல, என்ன பெரியவர்? பாரதியார் கோபத்தோடு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. இன்னொரு நாள் கோவிந்த ஞானி பாரதியார் வீட்டுக்கே வந்துட்டார். வந்தவனே வான்னு கேட்காம இருக்க முடியுமா? வான்னு கேட்கிறார். அன்னைக்கு வீட்டில் நல்ல செய்திகள் எல்லாம் நடக்கின்றன. ஓ, இந்த கோவிந்த ஞானி வந்தால் நம்ம வீட்டுக்கு நல்லது புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பழகினார். அதுக்கப்புறம்தான் அப்பாவை காட்டினது, அம்மாவை காட்டினது. சித்தர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அன்பினால் முத்தி என்றான் புத்தன் அன்னாள். பாரதியார் பாடுறார். அன்பினால் முத்தி என்றான் புத்தன் அன்னாள், அதனை இந்நாள் கோவிந்தசாமி செய்தான். இந்த கோவிந்த சாமியை பாரதியார் பாடுறார். துன்பமுறும் உயிர்க்கெல்லாம்
தாயைப் போல சுரக்கும் அருள் உடைய பிரான் துணிந்த யோகி. அன்பினுக்கு கடலையுந்தான் விழுங்க வல்லான். அன்போட கேட்டா கடலையும் குடிப்பான். அன்பினையே தெய்வம் என்பான் அன்பேயாவான். மண்பதைகள் யாவும் இங்கே தெய்வம் என்ற மதி உடையான். கவலை எனும் மயக்கம் தீர்ந்தான். கவலையே இல்லாதவன் கோவிந்த ஞானி. யார் இந்த கோவிந்த ஞானி? இவர் சொந்த வரலாறு என்ன? பாண்டிச்சேரியிலே யாதவ வம்சத்தில் பிறந்தவர்கள். காலையில் எழுந்து மாட்டுக்கு பின்னால் போய் நின்று மாட்டை பார்த்தா அவளது புண்ணியமா. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அப்படிப்பட்ட யாதவ குலத்தில் பிறந்தவர் கோவிந்த சுவாமி. அவருடைய சகோதரர் பாண்டிச்சேரியிலே பெரிய பதவியில் இருந்தவர். இவர் அதை பற்றி கவலைப்படாதவர். வடநாட்டுக்கு யாத்திரை போனாராம். தட்சிணேஸ்வரத்துக்கு போனாராம். தட்சிணேஸ்வரத்திலே பகவான் ராமகிருஷ்ணர் வழிபட்ட காளி மாதா. கீழே ருத்திரனை போட்டு பராசக்தி காளி மாதா கம்பீரமாக நிற்பா. அந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். பகவான் ராமகிருஷ்ணரோடு பேசினவள் காளி மாதா. அம்மா தாயே, உன்னை நேரில் பார்க்க முடியலையே, இத்தனை காலம் ஆகிவிட்டதே, என் வாழ்க்கை வீணாகிவிட்டது, உன்னை பார்க்க வேண்டும், உன்னை நேரடியாக பார்க்க வேண்டும், சிலையில் பார்க்காமல் நேராக பார்க்க வேண்டும் தாயே, என் வாழ்க்கை வீணாகிவிட்டது. ராத்திரி பூரா ராமகிருஷ்ணர் கதறுவாராம். ஒரு நாள் சொல்லிவிட்டார், இன்று நீ எனக்கு காட்டி கொடுக்காவிட்டால் நான் இந்த வாளால் என்னை வெட்டி கொண்டு செத்து போவேன். வாளை எடுத்தார். அம்பாள் பராசக்தி காட்சி கொடுத்தாள். அப்படியே பார்க்கிறார். அவ மூச்சு விடுறது தெரியுது, முகம் தெரியுது, கண் தெரியுது. கம்பீரமாக அவளுக்கு சோறு ஊட்டினார். பகவான் ராமகிருஷ்ணரோடு பேசிய அந்த தேவிக்கு பவதாரிணின்னு பேர். அங்கே போனார் நம்ம கோவிந்த ஞானி. பவதாரிணியை பார்த்தார். பலகாலம் இருந்தார். பகவான் ராமகிருஷ்ணர் இருந்த அறையை பார்த்தார். சாரதாமணி தேவியார் இருந்த அறையை பார்த்தார். 12 சிவன் கோயில்களை பார்த்தார். கங்கையில் முழுகினார். பலகாலம் வாழ்ந்தார். சந்திரநாகூர் போனார். புதுச்சேரிக்கு வந்தார். சித்தானந்த சுவாமி கோயில் மடத்தில் தங்கினார். அங்கேதான் பாரதியாரை பார்த்தார். பகவான் ராமகிருஷ்ணரிடத்திலே இருந்த பொழுது கல்கத்தாவைச் சேர்ந்த பல சித்தர்களுடைய அருள் கிடைத்திருக்கிறது. தானும் ஒரு சித்தராகிவிட்டார். பாரதி பாடாவிட்டால் இந்த சித்தரை பற்றி நமக்கு தெரிந்திருக்காது. இவருக்கு பெயர் கோவிந்த ஞானி. இன்னொரு சித்தர் பாண்டிச்சேரியிலே, அவருக்கு பேர் கதிர்வேலு சுவாமின்னு பேர். இந்த கதிர்னு பேர் வந்தாலே யாழ்ப்பாணத்து சம்பந்தம். ஏன்? கதிர்காமத்திலே உள்ள முருகனுக்கு கதிரேசன்னு பேர். கதிரேசன், கதிர், இதெல்லாம் யாழ்ப்பாணத்து பக்கத்தில் அந்த பெருமக்கள் கதிர்காமத்து முருகன் நினைவாக வைத்த பெயர்கள். கதிர்வேலு சுவாமி யாழ்ப்பாணத்துக்காரர். ராமலிங்க வள்ளலாருடைய பரம பக்தர். வள்ளலாரை பார்க்கணும், வடலூருக்கு வரணும். நான் சொல்கிற கதை எப்போ தெரியுமா? கிட்டத்தட்ட 1860, 70 அதை ஒட்டிய காலகட்டம். இவங்கெல்லாம் பாரதிக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தவர்கள். இந்த யாழ்ப்பாணத்து சாமி வள்ளலாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். வள்ளலார் வாழ்ந்த காலம். ராமலிங்க சுவாமி 1823 பிறந்தார். 1874 மறைந்தார். 51 ஆண்டுகள் வாழ்க்கை. ராமலிங்க சாமி வாழ்ந்தது 51 ஆண்டுகள். திருவாசகம் 51 தலைப்பு, கந்தர் அனுபூதி 51 பாட்டு, பழைய காலத்திலே தமிழ் எழுத்துக்கள் 51, அகர முதல் என உரைசை 51 அக்கரமும் என்பது திருப்புகள். திருவாசகம் நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? ராமலிங்க சாமி மாதிரி இருக்கும். அந்த வள்ளற் பெருமான் வாழ்ந்த காலம். அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கதிர்வேலு சுவாமி தமிழ்நாட்டுக்கு வந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவர் பாண்டிச்சேரியை பார்த்தார். சித்தானந்த சாமி கோயிலை பார்த்தார். அங்கே தங்கிட்டார். நல்லா இருக்கு. வள்ளலார் இந்த பக்கம் வருவார், பார்த்துருவோம். அதே மாதிரி வள்ளற் பெருமான் பாண்டிச்சேரிக்கு வந்த பொழுது அவரை பார்த்து கண்டு கும்பிட்டு மௌனமாயிருந்து பரம ஞானியானார். இவருக்கு பேர் யாழ்ப்பாணத்து சாமி.
குவளைக்கண்ணனுங்கிற கிருஷ்ணமாச்சாரி இவரை பாரதியாருக்கு காட்டினார். இவர் பாரதியாருக்கு என்ன பண்ணார் தெரியுமா? பாரதியாரை சித்தராக்கிய பெருமை இந்த யாழ்ப்பாணத்து சாமிக்கு உண்டு. காவி வேட்டி, மேலே ஒரு துண்டு, நெத்தியில் பட்டையா விபூதி, இதான் யாழ்ப்பாணத்து சாமி. பாரதியை கூப்பிட்டார், உட்கார வச்சார். பாப்பம்மாள் கோயில்னு ஒரு பகுதி தவக்குடில் தங்கினார். மூச்சு காற்றை ஒழுங்கு செய், பிராணனை மேலே எழுப்பு, குண்டலினி வித்தை சொல்லி கொடுத்தார். மூலாதார அக்னியை சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை வழியாக மேலே எழுப்பு. இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவர் கதிர்வேலு சுவாமி என்ற யாழ்ப்பாணத்து சுவாமி. காலில் முள்ளாலான பாதக்குரடு, முள்ளு, அதை போட்டு நடப்பாராம். பிருந்தாவனம்னு ஒரு பகுதி, அங்கேருந்து முத்தியாலுப்பேட்டைக்கு போவாராம், பின்னாலே நடப்பாராம். போலீஸ்காரங்க, பெரிய பெரிய ஆபீசர்கள் அத்தனை பேரும் இவர் போகிற பொழுது தொப்பியை கலட்டி அவருக்கு வழிபாடு பண்ணுவாங்களாம். பாதையில் போகிற எல்லா போக்குவரத்தும் நிறுத்தப்படுமா பாண்டிச்சேரியில். சாமி பின்னாலே போவாராம். அவ்வளவு பெரிய ஞானி இந்த கதிர்வேலு சுவாமி. சமாதி காலம் நெருங்கியதை உணர்ந்தார். மாந்தோப்பில் ஒரு மேடை கட்டினார். வள்ளலார் மறைந்த நாள் தைப்பூசம், நானும் அன்றைக்குத்தான் சமாதியாக வேண்டும். சாமி அதே மாதிரி வள்ளலார் மறைந்த தைப்பூசத்திலே சோபகிருது வருஷம் தை மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பூச நாளில் சாமி சமாதியானார். அந்த இடத்துக்கு சித்தன்குடின்னு பேர் வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு போனால் இதையெல்லாம் பார்க்கணும். சித்தர்கள் கோயில்கள் நிறைய. சித்தர்கள் வரலாறு ஒரு காலம் முடியாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு எல்லை கிடையாது. சித்தர்கள் அருள் நமக்கு முழுக்க இருக்குமானால் நாம் நல்ல வாழ்க்கையை இங்கேயும் வாழலாம், அங்கேயும் வாழலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சித்தர்கள்.